பேசி பல வருஷம் இருந்தாதான் கூட கலகாலம் தெரியுமா எல்லாருமே எங்க புவனேஷ் கடை ரம்யா கடன் இருந்தாங்க பாருங்க வந்துட்டு அப்படியே புவனேஷ் ரம்யா இருக்கிற இங்க இல்ல அவங்க அம்மாவோட இருக்கிற அப்படியே ஆமா ஆடிக்கு அவங்க அம்மாவோட போயிட்டு அப்படியே அவன் அவங்க அம்மாவுக்கு இவன் அவங்க அம்மாவோட இருக்கிறான் வேலை முடிஞ்சது ஜீவிதா வந்துட்டாங்க சாயந்தரம் வந்துருவா ஆமா சாயந்தரம் அப்படியே சரி இருக்கிற மாதிரியே சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அது இப்ப நாங்க தான் இந்த வீடியோக்குள்ள வரப்போறோம் பையன் தான் வரப்போறோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நேற்று மெனு கேட்டாங்க சிக்கனா மட்டனா கோழியா போன வாரம் வந்தப்ப என்ன எடுத்த மட்டன் அப்புறம் அதுக்கு முன்னாடி இல்ல நடுவில் நானே சென்னையில சிக்கன் முன்னாடி செஞ்சு சாப்பிட்டேன் அதனால மீன் எடுத்துக்கலான்ட்டு ஏன்னா சென்னையில வந்து எனக்கு மீனோட அந்த அளவுக்கு ஒத்து வரல நம்ம ஊர் மீன் தான் அந்த ஆத்து மீன் என்ன மீன் லோகு மீன் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு அதான் வீட்டுக்கு வந்தாவ என்ன கழுவேனா அவனே கேட்டு அவனுக்கு பிடிச்சதா எடுத்து நான் சமைச்சு போடுறது. நம்ம இன்ட்ரோ ரொம்ப லென்த்தா போகுது. சரி குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். வைக்க ஆரம்பிக்கல அதுக்குள்ள வந்து 2 ஹாட் பாக்ஸ் சாப்பாடு வச்சாச்சு. மீன் குழம்பு சாப்பாடு சூப்பரா இருக்கும். மணி 10 ஆயிருச்சு. அப்பா ஆல்ரெடி வந்து எங்க டைம் ஆச்சு சமைக்கல அட்டெண்டன்ஸ் போட்டு போயிட்டாரு. சமையல் ஆரம்பிப்போம். என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு எண்ணெய் ஃபுல்லா ஒரு ஹெவியா இருக்கு. அவ்வளவுதான் எல்லாம் உடைஞ்சது. உடையல ஸ்க்ரூ தான் கழட்டினேன். வெறும் எண்ணெய். அதான் எண்ணெய் தான் ஏகப்பட்டது இருக்கு. அதான் கழட்டிட்டேன். ஆட்டோ கிளீன் ஒரு மோட்டர் இருக்குமே அது போட்டுட்டீங்கன்னா எல்லாமே வந்துரும். இதுவே வந்து ஆட்டோ கிளீன் ஒரு மோட்டர் இருக்கு பாரு இது அழிச்சு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே எண்ணெய் எல்லாம் வந்துரும் கீழே வந்துரும். அத நாம தான் கழுவணும். மேல இருக்கிறது எல்லாமே வந்து கீழே கொண்டு வந்துரும் நம்ம மறுபடியும் கழுவிக்கணும். ஆமா. எப்படிமா சிம்னி நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. ரெண்டு சர்வீஸ் பண்ணிட்டீங்களா? அது மிஷின்ல ஃபால்ட் இல்ல ஸ்டெபிளைசர்ல தான் ஃபால்ட். இப்ப நாம அந்த சுவிட்ச் போர்டு வச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே ஆகல. அதுக்கப்புறம் நல்லா தான் அது ஸ்டெபிளைசர் ப்ராப்ளத்தினால நாம கூப்பிடும் போதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதனால கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்குது. இதுக்கு நல்லா கழுவி உப்பு போட்டு கழுவி நம்ம தண்ணி வடிகட்டி இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் ரெடி அரைச்சி நம்ம தாளிச்சு விட்டா குழம்பு. நானே சொல்றேன் தக்காளி சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து ஏதோ மசாலா என்ன மசாலான்னு கேட்கறத இங்க வீடியோ பார்க்க வந்திருக்காங்க. மசாலா வந்து நம்ம வீட்டுல அரைச்ச மிளகாத்தூளும் கடையில் மீன் குழம்புக்குன்னே மீன் மசாலா கடையில விக்குது. அதை வாங்கி போட்டுக்கோ அது ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். எத்தனை கிலோ மீனுக்கு எத்தனை கிலோ மீன் வந்து 3,800 வாங்கினே 3 கிலோ 800 கிராம் இருக்குது. ஆமா பாதிச்ச வறுவலுக்கு 1 கிலோ இதுங்க வேக சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ பூண்டு ஒரு 3 கட்டி 4 தக்காளி பழம் போட்டுருக்கேன். இது எல்லாமே வதக்கி வச்சிருக்கேன். ஆல்ரெடி இந்த மீன் குழம்பு டீடைலா வேணும்னா 2-3 டைம் போட்டுருக்கோம். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டக்கு டக்குன்னு குழம்பு வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 மணி நேரத்துல மொத்த வேலையுமே முடிச்சிடலாம். இப்ப சிம்னி கழட்டிட்டீங்க சிம்னி விலைக்கு வச்சிடலாம். ஏன்னா மாத்தி அதை பூட்டணும்ல. என்னடா பண்ற? சிம்னி கழட்டிட்டு நிறைய என்ன இது கழுவுறதுக்கு ஸ்பெஷலா பொடி அந்த மாதிரிலாம் இல்லையா? இது ஊத்தினாலே சொல்லுங்க சோப்பை லைட்டா ஊத்தினாலே எல்லாமே செய்யணும். லைட்டா இது சுட தண்ணி நல்லா ஊத்தி விட்டு அதுல வந்து இந்த சோப்பையே நல்லா கரைச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சூப்பரா அவன் ஏதோ ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டு இருக்கே கண்டுபிடிச்சே இல்ல அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் மார்க்கெட் பண்றதுக்கு வந்து பிளான் இருக்கு. ஆடில இல்ல இன்னும் 2 வாரம் ஆடி மாசத்துல எந்த தொழில ஆரம்பிக்கூடாது அப்பெல்லாம் இல்ல நல்லதா ஆரம்பிக்கணும் எப்பனாலும் ஆரம்பிக்கலாம். அது வந்து இது வரைக்கும் நான் பார்சல் அனுப்பிச்சது கொரியருக்கு என்ன செலவு ப்ராடக்ட்டுக்கான செலவெல்லாம் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணியாச்சு. என்ன கொரியரு அப்புறம் அந்த பாக்ஸ் பேக்கிங் பண்ணணும். ஆமா அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும். சோ அதெல்லாம் வந்து கால்குலேட்டிவ் போயிட்டு இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா பிரைஸ் என்ன சொல்றேன். நிறைய பேர் எக்கச்சக்க பேர் வந்து நான் வாங்குறேன் எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா பிரைஸ் தான் நான் பிக்ஸ் பண்ணாம இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அஃபோர்டபிள் பிரைஸா கொடுக்கணும். அதான் நான் மார்ஜின் கரெக்டா மார்க்கெட்ல எவ்வளவு கிடைக்குது அப்புறம் நம்ம எவ்வளவு கொடுக்குறோம். ஏன்னா மார்க்கெட்டோட கம்மியா கொடுத்தாதான் நமக்கும் இதாகும். குவாலிட்டியும் பிரைஸும் எப்பயுமே வந்து நம்ம
காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். பிரைஸ் தான் இப்ப வந்து நான் கம்மி விலை கொடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அம்மா மீன் குழம்புக்கு தேங்காய் உடைச்சிட்டு இருக்கேன். தேங்காய் கொஞ்சம் போடலாங்கண்ணே. தேங்காய் போடுவாங்களா? போடலாமே, நான் போட்டு தான் வைக்கிறேன். அப்படியா? நம்ம ஊர் ஸ்டைல். ஏன் நீ தேங்காய் போட்டு வைக்க முடியா? எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேருக்கு தேங்காய் போட மாட்டீங்க, சும்மா புளி குழம்பா வச்சிருங்க. நம்ம கொஞ்சம் குழம்பு நிறைய வேணுங்கிறதுக்கோசரம் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். பக்கம் வந்து நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி இங்க எல்லாமே ஒரே மாதிரி நாங்க செய்வோம். எனக்கு சும்மா 2 பேர் இருக்கிறதுனா நீ செஞ்சது இல்லையில நீ வைக்க மாட்டேன், நான் தான் வைக்கிறேன். அதனாலதான் தேங்காய் எனக்கு போட்டிக்கனே ஒரே ஒரு 500 ரூபா தருவோம். திருசு விட்டுருச்சு 2 போடலாம், அதுக்கு 500 எதுக்கு? அப்படியா? யாரு தோத்தது? 2 ஓடை நான் ஒரே ஓடை, 1 ஓடை நான் 2 ஓடை கழுவு நேராச்சு. தண்ணி குடிமா. தண்ணி இந்த வாங்கிட்டு எனக்கு வேணா அவனுக்கு கொடுத்துரு. இது அரைக்கணுமா? ஆமா கொஞ்சம் அரைக்கணும். தேங்காய் போட்டு அந்த வெங்காயம் தக்காளி இது கூட அரைக்கணுமா? ஆமா சாமி, தேங்காய் அரைச்சிட்டு அதை போட்டு அரைச்சி நம்ம வெங்காயம் தாளிச்சு புளி கரைச்சிட்டு குழம்பு ரெடி. இதுக்கு அது குழம்பு தாளிக்க சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சாதாங்க நல்லா இருக்கும். வெங்காயம் தான் வெங்காயம் குழம்பு. வெங்காயம் இருக்கா இல்லையான்னு தெரியல. பேர் வேணா நான் எடுத்துட்டு போறேன். அள்ளிட்டு போ, நாளைக்கு நாங்க போறோம்ல அள்ளிபுரத்து வாங்கிட்டு வந்துடுறேன். எவ்வளவுமா வெங்காயம்? 100 கிலோ 100 ரூபாய். சின்ன வெங்காயமா? பரவாயில்ல. பார்த்து சந்தையில சில பெரிய வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வெங்காயம் இருக்குதுன்னு வந்துட்டேன். என் நினைப்பேன் அவன் 100 கொடுத்துருன்னு. ஏன்னா அங்கதான் சென்னையில தான் விளைச்சா இருக்குது. அங்க இப்ப 50 ரூபாய்க்கு விற்குன்னு நினைக்கிறேன். தெரியல, வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒரு டைம் வாங்கினா 1 மாசம் யூஸ் பண்ணிப்போம். நீங்க தான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவீங்க. ஆமா, எல்லாமே பெரிய வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் எப்ப அந்த மீன் குழம்பு இந்த மாதிரி தான் போடுவோம். ஆமா, காலையில எழுந்தோடனே பாருங்க எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு, அப்படியே அமைதியா. அரைச்சிட்டு வந்துருங்க பாருங்க, தேங்காய் இந்த மசாலா 2 அரைச்சிட்டு வந்துடும், அவ்வளவுதான். கரெக்டா இங்க நல்லா காத்தோட்டமா சூப்பரா இருக்குது. ஆமா. இங்க வீடு சுத்தியுமே காடு தாங்க. லெப்ட் சைடு பின்னாடி 2 சைடுமே வந்து காடா தான் இருக்கு. ரைட் சைடு மட்டும் தான் வீடுதான் இருக்கு. அதனால இங்க செமையா காத்து இப்பயே ஒரு விசேஷம் சூப்பரா அடிக்குது. மணி ஒரு 11 ஆகுது. காத்து அம்மாதே சூப்பரா பிடிச்சிருக்கு. ஆமா, அங்க வந்து பழைய வீடு கிட்ட பட்டர சத்தம் கேட்டுட்டே இருக்கும். வேக்காடு. ஆமா, பஞ்சு உடுக்கவே பாருங்க, அந்த தான் எதுவும் பிரச்சனை. ஆமா, அரைச்சு வச்சுக்கணும். நல்லா மேல தழும்பு இருக்கு. தேவையில்லையா? தேவையில்ல, நல்லா அரைச்சாச்சு. தண்ணி ஊத்தாம அரைச்சாச்சு. ஓகே, அரைச்சாச்சு. நம்ம தாளிச்சு விட்டுறதான். தம்பி வெங்காயம் எடுத்துருக்கான், வெங்காயத்தை போட்டு தாளிச்சு விட்டுருக்கான். புளி முன்னாடி ஊற வச்சிட்டியாமா? புளி சுடுத்தல ஊற வச்சுக்கிறேன். புளி வந்து ஒரு 150 கிராம் ஊற வச்சேன். ஏன்னா குழம்புக்கு புளி தான் நிறைய தேவைப்படும். 150 கிராம் ஊற வச்சிருக்கிறேன். சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிச்சு, கரைக்கிற வேலை தான். காத்து பாருங்க பேய்க்கிறது. மாறி வேப்பமா தான் பேய் இருக்காது. ஆமா, ஆடி காத்துல அம்மி நகருன்னு சும்மா சொன்னாங்க. ஆடி மாசமே காத்து மாசம். பாரு முன்னாடி இவ்வளவு காத்து. நீங்களா கோயிலுக்குலாம் கூழ் ஊத்தலையா? நான் ஊத்துறேன்னு வாங்கி குடிச்சிட்டு வந்தோம். இந்த வாரம் கூட கூழு, பொங்க சோறு, தேங்காய் சோறு எல்லாம் கொடுத்தாங்க. பக்கத்து மாறிய கோயில்ல நான் சாயங்காலம் விளக்கு போட்டு கும்பிட்டுட்டேன். 8 மணிக்கு வர சொன்னாங்க. அப்ப நான் சமையல் செய்யணும், தீபனஸ் சமைச்சுட்டேன். தீபனஸ் ஜீவில போய் 3 தட்டை வாங்கிட்டு நாங்க 6 தட்டை சாப்பிட்டோம். வெள்ளிக்கிழமையா? சரி சரி, ஜாலியா இருக்கீங்க. வெள்ளிக்கிழமையானாலே ஒரு சிறப்பு தான். நல்லா இருக்குது. அது ஆடி மாசம் செம்மையா இருக்கு. விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறாங்க எப்படி தெரியல. கலந்துக்கிறோம், ஆரம்பிக்கிறோம், கலந்துக்கிறோம். முடிஞ்சா? இல்ல, இன்னும் பாதி இருக்கு. அழுகி இருக்கு. இதுதான் நம்ம வீடுங்க. டிவி யூனிட் மட்டும் ஒன்று போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஹால் ஃபுல் ஃபீல் ஆயிரும். டிவி யூனிட் கேட்டியாடா? ஏன்னா ஹால் ஃபுல்லா ஃபுல் ஃபீல். இங்க ஒரு டிவி யூனிட், இங்க ஒரு டைனிங் ஹால், இது 2 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பக்காவா வீடு. ஹால் நல்லா நிறைஞ்சிருக்கும். இயற்கை காத்து. எனக்குமே மேல ஒரு துளி வேகாடு இல்ல. சென்னையில எல்லாம் என்னால ஏசி இல்லாம தூங்க முடியாது. இங்க வெறும் ஃபேனை போட்டு தூங்குறேன். குளிர் நைட் எல்லாம். கொசுவும் கிடையாது, சூப்பரா இருக்கு நல்லா.
வீட்டோட பேக் சைடு. இங்க இருந்து போனாலே அம்மாவுக்கு கை காட்டலாம். நடக்கிறதுக்கு வழி இல்லை. அம்மி இங்க இருக்க. சும்மா வெளியில இருந்து பார்த்தேன் நடை எப்படி இருக்குன்னு. முரண்புறமா? ஓ, இங்க சைட்ல ஏதோ அம்மா மரம் வச்சிருக்காங்க. இப்பதான் சந்தில நீட்டா இருக்குது. எந்த குப்பை பழைய பொருள் எதுவும் கிடக்காம நல்லா நீட்டா இருக்கு. ரெண்டு பேரும் களத்துல இறங்கிட்டீங்களா? இறங்கி வச்சுக்கணும். எப்பயுமே நம்ம 12 மணியே தான். அந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 12 மணி தவிர நேரமா சாப்பிடறதே இல்ல. பரவாயில்ல, என்ன வேலை எல்லாருக்கும் ரெஸ்ட் தானே, வீட்டுல தானே இருக்கும். ஏன்னா எந்திரிக்கு 8 மணிக்கு எந்திரிக்கிறோம்ல. வெங்காயம் எல்லாம் உளிச்சாச்சு. ஆமா, தம்பி ஏதோ காலேஜ் ஃபங்க்ஷனா அவன் கிளம்புறான். அதனால இனிமே நானும் அம்மா தான் ஃபுல்லா எடுப்போம். குளிக்க ஓடிட்டான், அதான் நாங்க தாளிக்கிறது தான். அவனால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றான், அவ்வளவுதான். என்ன மறுபடியும் மேல குப்பை தண்ணி எடுத்து வச்சிட்டேன். கொஞ்ச நாளா கமெண்ட் வரலையா? இல்ல, நான் நேத்து வரைக்கும் காலை வரைக்கும் பார்த்தேன் இந்த மூலையில இருந்தது. இப்ப ஆமா ஆமா, நமக்கு என்ன கம்ஃபர்டபுளா அதாம வச்சுக்கணும். ஆமா, அதான் இங்க கழுவுறோம், இங்க பாத்திரம் கழுவுறோம், ஏதோ வேஸ்ட் இருந்தா இப்படி எடுத்து இங்க போடுறோம். அதே மாதிரி இங்க அடுப்பு இருக்குலாம், இப்படி செய்யறோம். ஆமா, இதுனா அங்க போகிறதுக்கு என்ன நம்ம கம்ஃபர்டபுளுக்கு என்னவோ அதுதான் பண்ணணும். அவங்க சஜஷன் சொல்லுவாங்க யூடியூப்ல தான், அப்படி பண்ணுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லதை எடுத்துக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி வந்து அவங்க சொல்றதும் தப்புன்னு சொல்லல. நல்லது சொன்னா நல்லதை ஏத்துக்கலாம். இல்ல நமக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதை நம்ம வச்சுக்கணும். கொஞ்சம் தூரமா நமக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால வயசாகி போச்சு இல்லையா, கஷ்டமா இருக்குது. நான் அப்பா சாப்பாடு உட்காந்துருக்கு. அதுக்கு பசி அடிச்சு 11 ஆயிடுச்சு. குழம்புல ரசம் இருக்குது, கை இருக்குது, மோர் இருக்குது. ஆயிட்டோம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இப்ப நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊத்தினா நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். இந்த குண்டா செட் ஆயிடுச்சா? இந்த குண்டா செட் ஆயிடுச்சா? என்ன டம்மு இங்க பாத்தியா எவ்வளவு ஒரு பிரச்சனை. அதனால சொல்றேன் செட் ஆச்சான்னு கேக்குறேன். இதெல்லாம் எனக்கு என்ன செட் ஆகல. எடுத்த மாதிரி 2 கரண்டி டக்கு டக்கு ஊத்திட்ட மாதிரி இருக்கணும். தாளிச்சு விட்ட மாதிரி எனக்கு இந்த சடுவா மெதுவா வரது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கே தெரியும், நான் படப்படம் செஞ்சது எனக்கு மனசாகும். இப்ப நல்லெண்ணெய் ஊத்திருக்கிறேன். சரி, இவ்வளவு நம்பவும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். சன்ஃபிளவர் ஆயில் பாக்கிறேன். வந்து எண்ணெய் மாத்தி மாத்தி புழங்குமா அப்படிங்கிறாரு. அதான் வந்து நான் ஆயில் சேர்த்துக்குவேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்குவேன். கொலஸ்ட்ரால் இருக்கா? இருக்குது கண்ணே. கொலஸ்ட்ரால் இருந்தா எண்ணெய் சேர்த்துக்க கூடாது. இல்ல, டாக்டர் எண்ணெய் மாத்தி மாத்தி சேர்த்துக்காமன்னு இருக்கிறாரு. கணக்கே இல்ல. கொலஸ்ட்ரால் இருக்குது, சக்கரை இருக்குது, டைராய்டியா இருக்குது, என்னவாலும் இருந்துட்டு போ, எனக்கு என்ன போகுது நான் கண்டுக்கிறதே. அத கண்ட்ரோல் பண்ணணும், இருக்குதுன்னு விடக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணி என்ன தகுதி பண்றது? என்ன சாப்பிடாத இருக்கணும், கரெக்டா எல்லாமே இருந்துக்கணும். ஒவ்வொரு வயசு ஆக நம்ம அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட கட் பண்ணிக்கணும், உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதெல்லாம் உண்மைதான், ஆரோக்கியமா வச்சுக்க முடியலதான் எனக்கே தெரியுது. எண்ணெய் காஞ்சிச்சு, ஒரு ஸ்பூன் கடலை போட்டுக்கிறேன். இது வந்து மீன் குழம்புக்கு வெந்தயம் போடணும். வெந்தயம் பொரிட்டுங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுக்கிறேன். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம். இந்த வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் கரும்பி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கிட்டு வணங்காடி ஆட்டிட்டு சாந்து எடுத்து ஊற்றிக்குவோம். வெங்காயம் பாருங்க நல்லா வணங்கிருச்சு. பார்த்தாவே தெரியல, கலர் மாறிடுச்சு. இந்த இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். அரைச்சதை எடுத்து நம்ம சேர்த்துக்குவோம். இங்கே பாருங்க, சேர்த்துக்கலாம். எவ்வளவு சாந்தாச்சு பாருங்களேன். நான் தேங்காய் மட்டும்தான் போடு. தேங்காய், இந்த தக்காளி, வெங்காயம் மட்டும்தான். சாந்து நிறைய இருக்கு. ஏன்னா குழம்பு கொஞ்சம் வேணுது. கொத்தமல்லி தூள் ஒரு 4 ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கிறேன். பொட்டுக்காய் இதெல்லாம் போடக்கூடாது, நான் கல்லையில சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். புளி நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இப்ப புளியில ஊற்றிக்கிறேன்.
புளி வந்து மீன் குழம்பு புளி தேவைதான். நீங்க எவ்வளவு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்திக்காங்க. புளி சுருக்குன்னு வேணும். மீன் குழம்பு மட்டும் புளி சுருக்குன்றதாதான் அந்த டேஸ்ட் நல்லா. ஆமா, அது மீன் நல்லா இறங்கி நல்லா சுவையா இருக்கும். ஆமா, நல்லா உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கிட்டு உப்பு சேர்த்தி வாயில் வச்சு பார்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டு மீன் போட்டா ரெடி குழம்பு. உப்பு தேவையான உப்பு சேர்த்திக்குவோம். உப்பு நல்லா குழம்பு நிறைய இருக்கலாம். உப்பு கொஞ்சம் வேணும். உப்பு தேவையான உப்பு 1.5 கரண்டி உப்பு போட்டேன். 1 ஸ்பூன் கரண்டில. அது எப்படி உப்பு தேவை இவ்வளவுதான் தேவை இவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறது? அதே உப்பு எல்லாத்துலயும் சமையல் செய்யறது உப்பு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. உப்பு வந்து கம்மியா இருந்தா குழம்பு சப்புன்னு இருக்கும். உப்பு கரெக்டா இருந்தா குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். அதை வச்சு நீ தெரிஞ்சு. சரி, திடீர்னு மிளகா பொடி மசாலா பொடி கம்மியா போட்டு சப்புன்னு இருந்ததுன்னா உப்பு அள்ளி போட்டாங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். அதுதான் அது எப்படி கண்டுபிடிக்கன்னு கேக்குறேன். எப்படி அத டேஸ்ட் வச்சு நான் டேஸ்ட் வச்சு சொல்றேன். இல்ல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சொல்ற. தெரியாதவங்க சமையலே தெரியாதவங்களுக்கு அப்படிதான் கேக்குறேன். எனக்கே சில நேரம் சமைக்கிறப்ப இதாதான் ஆகும். உப்பு காரம் எல்லாம் இருக்கு பாரு. உப்பு புளி காரம் நீ சொல்ல எப்படி பாரு கரெக்டா வச்சுக்க. நீ வாங்கி வச்சு பாரு. நல்லா இருக்குதா? கொஞ்சம் புளி பாருங்க. இந்த மீன் போடணும்னா இந்த மீன்ல கொஞ்சம் புளி எடுத்துக்கும். கரெக்டா போயிடும் நமக்கு. இதுதான் கரெக்ட். ஓகே, குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மீனை போட்டுக்கலாம். நல்ல மீன் குழம்பு கொதிக்கிட்டு மீன் போடணும். ஸோ இந்த கேபின் வச்சதுனால தான் வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கு. வெளியில அப்படியே பாத்துக்கிறதுக்கு காத்தோட்டமாக இருக்கும். இல்லம்மா மீன் கொதிச்சிருச்சு. நல்லா மீன் நல்லா கொதிச்சிருக்கேன். இப்ப கொதிச்சு மீன்லாம் போட்டு இருக்கிறேன். சுத்தமா இருக்கு. சுத்தமா சூப்பரா கழுவி இருக்கிறேன். கொஞ்சமா இது சோப்பு தூள் அப்புறம் லைட்டா பெனாயில ஊத்தி நல்லா கழுவணும்னா சுத்தமா அந்த வாசனையே போயிடும். அப்படி பண்ணா நீ மட்டும் தான் சாப்பிடணும், வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மீனை மூந்து பாருங்க, கத்திரிக்காய் வாசமா அடிக்கும், மீன் வாசமே அடிக்காது. மீன் குழம்புலாம் மீன் வாசம் அடிக்கணும். அதான் மீன் வாங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் குழம்பு மீன் குழம்பு வாசம் பிடிக்காது, மீன் வாசம் பிடிக்காது. அதனால வந்து அந்த இது வந்து பாலு இப்படி பச்சையாவே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு கழுவிருக்கேன். 2 எடுத்து குடும்பம் உனக்கு பச்சை சாப்பிடு. சரி, எவ்வளவு மீன் எண்ணெயில் போடுற போடலாம். இவ்வளவு போட்டு என்ன பண்ற? இரு, பாதி போட்டு பாதி பண்ணலாம். இந்த உடம்பு இந்த தண்டு மொத்தமா இருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். மெல்சா இருக்கிறதெல்லாம் எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட குழம்பு மீன் எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். சரி, அவ்வளவுதான். இதெல்லாம் வறுவலுக்கு வச்சுக்கலாம். வறுவல் மீன் போட்டு உள்ள விட்டு கரண்டி விட்டு நம்ம நீங்க கலக்கிட்டீங்கன்னா உடஞ்சு போயிடும். நான் மீன் மேல தெரியுதுனால உள்ள வச்சு மூடி வைக்கிறேன். மீன் வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இங்க பாருங்க, தலையில இருக்கிறது வந்து கண்ணு வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டா நம்ம மீன் வெந்துச்சுன்னு அர்த்தம். இந்த டெக்னிக் வந்து உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? எனக்கே தெரியும். யாருக்கு சொல்லி தரா? ஒருவேளை தலை வாங்கலன்னா தலை வாங்கல மீன் எப்படி இருக்குதுல்ல, இப்படி லேசா இப்படி நம்ம நசு அப்படி பார்த்தோம்னா உடையும் மாதிரி. இது இன்னும் உடையில இந்த கொஞ்சம் வெந்துடும், உடனே வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துல வெந்துடும். அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். குழம்பு ரெடி. மீன் கொஞ்சம் வந்து சாப்பிடுற வேலை தான். ஏமா எனக்கு தெரிஞ்சு மீன் போறதுக்கு முன்னாடி மீன் குழம்பு வாசம் கம்மன்னு அடிச்சது இல்ல, அதையவே அப்படி இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதானே? வெஜிடேரியன் அதான் நிறைய பேருக்கு மீன் பிடிக்காதவங்களுக்கு அப்படி சும்மா சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு பதிலா இந்த காய் எடுத்து போடலாம். என்ன காய்? அரளிக்காய். மீன் சாப்பிடலன்னா அப்புறம் எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு? நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க தெரிஞ்சுக்கா. இவன் வீடியோ பார்த்து பாருங்க, அரளிக்காய் இருக்கிறான். அவன் எப்படி நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா, குழந்தைங்க எல்லாம் பாக்குறீங்க, பி கேர்ஃபுல். இவன் பேச்சு கேட்காதீங்க. அவன் செய்யற மாதிரி அவன் சொன்ன மாதிரி பேனால் ஊத்துறேன், அதை ஊத்துறேன்னு நீ புதுசா செய்யறீங்க செஞ்சுறாங்க. பேனாயில கலந்து அவன் தான் ஊத்தி விடணும். அதெல்லாம் எதுவுமே சொல்றது. நம்ம பச்சை தண்ணியில நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா அலாசி எடுத்துட்டு நம்ம வாசம் வரக்கூடாதுங்கிறதுக்கு மோர் ஒரு பைட் உடச்சு ஊத்தி நம்ம கழுவி எடுத்தோம்னா அவன் சொன்ன மாதிரி மீன் வாசம் அடிக்கிறது நல்ல பிரசங்க. மசாலா ரெடிமேட் மசாலாமா? ஆமா. இது வந்து ஒரு பாக்கெட் எத்தனை கிலோக்கு? 1 கிலோவுக்கு. மகனு ஒரு பாக்கெட் 1 கிலோவுக்கு தானம்மா. இது எப்படியே நமக்கு ஒரு 2 கிலோவோட ஒரு கணக்கு. அவன் 2மே போட்டுடலாம். அதே அவன் 10வது நாங்க 10 பரவாயில்ல, எங்க வீட்டுல வெறும் அடுத்து விடுது, நான் கலைக்கிறேன் அப்படின்ட்டேன். கிடைக்கலன்னா நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா இடத்துலயும் கிடைக்காது. இஞ்சி பூண்டு ஒரு அக்கா சொல்லிடுறேன். ஒரு அக்கா கடையா உட்காந்துட்டு இருந்துச்சு. எல்லாருமே உட்காந்து வீடே உட்காந்து அப்படியே கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏன்னு போய் கேட்டா இந்த மசாலா இல்லையா கவலையா உட்காந்துட்டு இருக்காங்க. மசாலா கிடைக்கல கவலைப்படுறாங்க. அதெல்லாம் கடையில போய் சக்தி மசாலா ஆச்சி மசாலா வாங்கி
ஆமா ரெடிமேட் கடையில மீன் குழம்பு மசாலா இருக்கு. அப்படி இல்லைன்னு பிரச்சனை. நம்ம ஊர்ல இருக்கிற மறுபடி வெறும் மிளகாத்தூள், இஞ்சி, பூண்டு வச்சு நம்ம கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் வச்சு மிக்ஸில எல்லாம் அரைச்சு விட்டு வச்சு பூசிடலாம். மீன் மசாலா ஒரு ஊருன்றதா ஒரு மல்லிகை கடை இருக்கும். சில்லி மசாலா கொடுக்குன்னு கேட்டா மீன் கொடுப்பாங்க. அங்கேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். போய் கால் மூக்குல இருந்துச்சு. நாங்க வந்து அவ்வளவு கஷ்டப்படுறோம்ல. மீன் கடையே விற்கிறாங்க. பாக்கெட்டுக்கு 20 ரூபாங்க. மீன் மசாலா, மீன் வறுவல் மசாலா இதெல்லாம் போட்டோம். 2 பாயிண்ட் போட்டு நல்லா கலக்கிட்டு வச்சு மத்தியானம் போட்டோம்னா கார் நல்லா இறங்கிருக்கும். சூப்பரா இருக்கும். உடனே போட்டு பேட்டதுனால அவ்வளவு டேஸ்ட் கிடைக்காது. ஊற வச்சு நீங்க அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க. தோசைக்கல்ல போட்டு எடுத்துங்க சாப்பிடுவாங்க. அதான் சூப்பரா இருக்கும். கல்மீன் இது அப்படியே தாத்தா வாங்கிட்டு வாடா நைட் ஒரு சாப்பிடலான்ட்டு. அதுக்குள்ள 10 டைம் நீங்க பண்றீங்க. ஆமா, மணி எத்தனை மணி பார்த்தாலும் உங்க அப்பா சாப்பிடுறேன். 9 மணி உங்க அப்பா 9க்கு சாப்பிட்டு கடையில வாங்கி சாப்பிட டேஸ்ட் அங்கேயே கலை கொடுக்கும். நான் தண்ணி எதுவுமே வைக்கல. மீன்ல இருக்கிற ஈரமே போதும். நம்ம வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஊற வச்சோம்னா நல்லா ஈரம் வந்துடும். நல்லா அந்த கார்ன்ஃபிளவர் மாவு, அரிசி மாவு எல்லாமே இதுல இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃபிளவர் மாவு எல்லாமே இருக்கிறாம எதுவுமே தெரியல. அப்படியே கொட்டுறோம், குடுக்கறோம், ஊற வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கிறோம். அவ்வளவுதான். இது நல்லா பேட்டி விட்டுக்கோம். ஆமா, நல்லா இஞ்சி பூண்டு வாசம் வருது. இந்த கொஞ்சம் மசாலா வரவங்களுக்கு ஒட்டுது. திரும்ப தண்ணி தெளிச்சுக்கலாம். ஊட்டலாம். மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. ஐயோ திறந்துட்டேன். வாசம் சும்மா செமையா வருது. இந்த மூடி இந்த குண்டாவோடதா? அதான் மாதிரி கப்புன்னு அடைச்சுக்கிச்சு. ஒரு துளி காற்று வெளியில வரல. ஜாடிக்கேத்த மூடி. இது நல்லா ஊருட்டும். ஒரு நாடி மத்தியானமா போச்சுக்கலாம். ஒரு காலத்துல எல்லாம் மீன் எல்லாம் பெரட்டி தட்டையில போட்டு காய வைப்பாங்க. இப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடறாங்க எல்லாரும். அது என்னன்னு தெரியல. ஒரு காய வச்சு எடுத்து அதான் பாரு என்ன காலம் மாறும் எல்லாமே மாறுது. ஆமா, எல்லாம் பெரட்டி தட்டையில போட்டு வெயில வைப்போம். ஆமா, ஆத்துல மீன் பிடிச்சிருக்க நடக்குதுதா? ஆமாமா, ஒரு வேளாண் மீன் பிடிச்சோம் பாத்தியா? ஏன் பிடிச்சிருக்கோம்? ஆத்துல தண்ணி குறையும், போய் எல்லாம் பிடிக்கும். ஏகப்பட்டது மீன் பிடி திருவிழா மாதிரி ஊரே இறங்கும் ஆத்துல. ஆமா, இப்ப ஆத்துல மேட்டூர்ல தண்ணி திறந்து விட்டாங்க. ஆத்துல ஃபுல்லா பள்ளிப்பாளையத்துக்கு ஃபுல்லா இது விட்டுருக்காங்க. ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. ஆத்தோரத்துல பொதுமக்கள் யாரும் இருக்காதீங்கன்னு சொல்லி விட்டுருக்காங்க. சொன்னல பாரு, மீன் உடஞ்சிச்சு பாரு. போதும், அடுப்பு அமைச்சிடுறேன். அவ்வளவுதான், குழம்பு ரெடிங்க. நம்ம வந்து கரண்டி நம்ப விட்டு உடச்சுனா உடஞ்சு போயிடும். அழுங்காதான் செய்வேன். வேலை முடிஞ்சுது. ஓகே, எல்லாமே ரெடி. வாங்க நம்ம எல்லாரும் மீன் குழம்பு சாப்பிடுவோம். இப்ப மீன் குழம்புல போட்ட மீன், மதியத்துக்கு வரும் மீன். இப்ப எல்லாம் சாப்பிடுறோம்னா வாங்க மீன் நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். எல்லாம் ரெடிங்க. 1/2 hour தான் தெரிஞ்சு. 20 minutes to 1/2 hour தான் எல்லாம் முடிச்சாச்சு. மம்மி சாப்பிட உட்காந்தாச்சா? சாப்பிட வச்சு மணி பாருங்க, சரியா 12. ஆமா, 12 மணி. அது ஞாயிற்றுக்கிழமை ரெகுலர் டைம். நம்ம மீன் குழம்பு தான் வாங்க நம்மளா சேர்ந்து சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து நான் தலை போட்டேன். யாராருக்கு தலை பிடிக்குன்னு சொல்லுங்க. எனக்கு நம்ம தலை பிடிக்கும். நான் தலையே சாப்பிட மாட்டேன். ரம்யா தலை சாப்பிடுவா. ரம்யா சாப்பிடுவா. ரம்யா நானும் ஒரே மாதிரி. அப்படியே எங்க கூட தலை சாப்பிட நாங்க 2 பேர் தான் சாப்பிடுவோம். அப்பாவும் சாப்பிடாத? அப்பாவும் சாப்பிடாங்க. தம்பி சாப்பிட மாட்டாங்க. யாருமே சாப்பிடுறது அப்படி நாங்க 2 பேர் தான் தலை சாப்பிடுவோம். சரி, 4 தலை இருக்குது. 2 நான் போட்டேன், 2 வந்து ரம்யா வந்து சாயங்காலம் சாப்பிட்டோம். சரி, நான் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். A few moments later. என்னடா அது? வீடு துடைக்கிறதுக்கு மாப் ஒண்ணு ஆர்டர் பண்ண சொல்லல. ஆமா ஆமா, எங்க ஆபீஸ்ல பார்த்து ஆர்டர் பண்ண சொன்னேன். மாப் வந்துருச்சு. இது சூப்பரா இருக்குமா பெருக்கிறதுக்கு? கத்தி வச்சு பெருக்கு. அதான் கூட்டுறது மாப்பிள்ள. இது ஃபுல்லா வீட கூட்டுறது செமையா இருக்கும். அது இத்தா பெரிய வீட்டுக்கு இந்த மாதிரி இது போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பெருக்கிறதுக்கு. இதெல்லாம் ஆமா. எத்தனை பேட் போட்ட? 1 2? 2. இதுக்கு பேட் ஒன்று இருக்குமே. ஓ, இதோட இங்க இருக்கா? இந்த துணி மட்டும் மாத்திக்கலாம். துவைச்சு வாஷபிள் தான். மெட்டல் தான் பரவாயில்ல. அட்ஜஸ்டபிள் மெட்டல்டா, பைப்புடா. மெட்டல் தான், மெட்டல் தான். ஓரளவுக்கு அதான் பைப்பு.
இது சூப்பரா இருக்குமா பெருக்கிறதுக்கு? சூப்பரா இருக்கா இல்லையானே இப்ப யூஸ் பண்ணிட்டு சொல்லு. இல்ல எங்க ஆபீஸ்ல எல்லாம் அந்த மாப் போடுவாங்கல்ல, இதெல்லாம் தான் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும். அதனாலதான் சரி நான் பார்த்தது நல்லா இருக்கு நான் வாங்குறானே. இந்த இதுல வந்து இது ஸ்க்ரூ டைப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா ஸ்க்ரூ பண்றது தான். இது அட்ஜஸ்டபிள் நினைக்கிறேன். அட்ஜஸ்டபிள் அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்கிற மாதிரி இருந்தது. இது உடஞ்சிருக்குடா. இல்ல இல்ல ஒரு டிசைனா அங்கிருந்து இழுத்துட்டு வா. அங்க அப்படி அப்படி கரெக்டா இருக்கா? சூப்பரா இங்க பாரு. சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்லாம் பாரு இந்த இடத்துல பாரு. வழக்கமாக வச்சுக்குவேன் போட்டு மண்ணெல்லாம் வராது. அதுவும் இல்லாம போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க பாரு. அதுக்குள்ள பாரு அந்த இடம் ஃபுல்லாவே கொடுத்தேன். இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாப் வந்து என்ன ப்ரைஸு, எங்கே வாங்கினேன், எவ்வளவு, எப்படி இருக்குது எல்லாமே வந்து கண்டிப்பாக டீட்டெயிலாக உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது ஒரு ரிவ்யூ வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன். அடுத்த வீடியோ இன்னமுமே நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நம்புவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இன்னும் அம்மாக்கு இப்போ கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you.